ஹலோ, வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இந்த அழகான பேபி ரோம்பர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். பேசிக் ஸ்டிச்சஸ் மாதிரி தான், அதனால் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து 4.5 mm க்ராக்கெட் ஹூக் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து கங்கா பேபி ஜாயான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இடுப்போடைய ரிப் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம ரோம்பர் பண்ணும்போது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் ஒரு தடவை நான் சொல்கிறேன். இப்போ நான் பண்ணுறது வந்து 1 year இருக்கிற பேபி சைஸ்க்கு பண்ண போகிறேன். அதனால் அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி வந்து நான் ரிப்பு வந்து இப்போ நான் போட்டு போகிறேன். நான் வந்து ஒரு 7 செயின்ஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். 1 2 3 4 5 6 அண்டு 7. இப்போது ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 6 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி 6 ஸ்பேஸ்லேயும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் பண்ண ரோம்பர் வீடியோவுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செயின் ஒன் போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 லூப் இருக்கிறதுல நம்ம இதில் பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். இதையே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்க போகிறோம். செயின் ஒன் போட்டு டர்ன் பண்ணி நம்ம ஒரு லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து நம்மளோட குழந்தையோட இடுப்பு அளவு இருக்குது இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸில் குழந்தையோட இன்ச்சு எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரோஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ இத்தனை செயின் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிவைட் பண்ணி லெக் டிவைட் பண்ணி போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செயின் ஒன் போட்டு டர்ன் பண்ணி நம்ம வெறும் பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்க போகிறோம். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ, நான் பண்ணுற குழந்தைக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே நான் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு வச்சு போடலாம் இல்லையா, அதுக்காக வந்து நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே நான் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் டைப்பாகவும் இருக்கும். நம்ம இந்த வெஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் நான் அதனால தான் போடுவேன். நம்ம இழுத்து போட்டாலும் நமக்கு எலாஸ்டிக் டைப்பில் நல்லாவும் இருக்கும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் போடுறேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சைஸ் தான் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டுட்டு இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இல்லை இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வெறும் ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் கூட, நம்ம இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு 3 ரோ டபுள் க்ரோஷே போட்டுட்டு கூட நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் வந்து இதில் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்க போகிறேன். சிங்கிள் க்ரோஷே இல்லை ஸ்லிப் ஸ்டிச் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற பேக் லூப்பையும் இதில் இருக்கிற ஒரு லூப்பையும் சேர்த்து வச்சு இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வெஸ்ட்டு பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாடி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம கீழே இது பேண்ட் வரும் இல்லையா, இப்போ நம்ம அந்த இது ஒர்க் பண்ண போகிறோம். நான் ஷார்ட்ஸ் டைப் தான் ஒர்க் பண்ண போகிறேன். நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணி நீங்கள் பேண்ட்டு 3/4 நீங்கள் எது வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணிட்டே வரப்போம். செயின் 3 இந்த பக்கத்து ஸ்பேஸ்லேயும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இதோட டாப்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட்டு முடிங்க. நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் ஃபுல்லாக இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த டாப் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் சிம்பிளாக வந்து வெறும் டபுள் க்ரோஷேஸ் ரோ மட்டும்தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். செயின் 2 பண்ணிட்டு செயின் 3 பண்ணிவிட்டு எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் வந்து நம்மளுடைய குழந்தையோட லென்த்து ஏதாவது ஒரு குட்டி ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு குழந்தையோட ஷார்ட்ஸ் அளவு தகுந்த மாதிரி எத்தனை ரோஸ் வேணுமோ ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம அடுத்தது வந்து டிவைட் பண்ணி எப்படி லெக் வந்து டிவைட் பண்ணி நம்ம போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இது டோட்டலாக வந்து நான் ஒரு 10 ரோஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரோ போட்டு ஃபுல்லாக டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் போடுற குழந்தையோட ஹைட் எனக்கு இது போதும். அதுக்காக நான் இதுக்கு மேலே லெக்ஸ் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து
நீங்கள் வந்து ஹைட் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 80 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ வந்து நான் சென்டர் மிடில் ஆஃப் த ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 40, இந்த பக்கம் 40ன்னு சொல்லிட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம மிடில் வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம லெக்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து 2 பக்கமும் மிடில் ஸ்டிச்சை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 5 செயின் போட்டுக்கிறேன். ஓகே, 5 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் கொண்டு வந்து இந்த ஸ்பேஸில் நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்பேஸில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுதான் நம்ம கால் 2த்துக்கும் இடைவெளி இருக்கிற கேப்புக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். செயின் 3 பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வரலாம். இப்படி கண்டினியூ பண்ணி இந்த சைடு வாங்க, வந்துட்டு நம்ம இந்த 5 ஸ்டிச் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு நம்ம இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்மளுடைய கால் குழந்தைகளுக்கு ஹைட்டு எவ்வளோ தேவையோ நம்ம அந்த அளவுக்கு இந்த ரோவை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம கடைசியாக வந்து நம்ம இந்த ஹிப்புக்கு போட்டோம் இல்லையா, அந்த ரிப்பை வந்து நான் திருப்பி கடைசியாக இங்கே கொடுக்க போகிறேன். நான் அந்த எவ்வளோ ஹைட் வேணுமோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஷார்ட்ஸோடைய இப்போ நம்ம ஒரு சைடு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 ரோஸ் போட்டிருக்கேன். 2 ரோ அப்படியே சுருக்கின மாதிரி கொண்டு வந்து கீழே சுருக்கி கொண்டு வந்து நான் கீழே வந்து அந்த நம்ம இடுப்பில் போட்டோம் இல்லையா, அதே ரிப்பை வந்து நான் கீழே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த சைடு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கே நம்ம 5 செயின் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நான் இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ யானை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் த்ரெட்டை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு செயின் 3 பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். போட்டுட்டு வந்துட்டு நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு திருப்பி நம்ம இந்த சைட்ஸில் இருக்கிற இதில் போட்டுகிட்டே வரப்போகிறோம். இங்கே நான் 5 செயின் போட்டேன் இல்லையா, இந்த 5 செயினையும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிட்டே வரப்போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க இந்த ரோவை. நெக்ஸ்ட் ரோவில் நம்ம எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் டோட்டலாக வந்து 4 rows ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டிருக்கேன். நம்ம இங்கே இந்த இடத்துல ஆரம்பித்தோம் இல்லையா, இப்போ வந்து நான் 4 ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 ரோ வந்து எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு 2 ரோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கி கொண்டு வர போகிறோம். அப்படியே இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் கொஞ்சமாக சுருக்கி கொண்டு வந்துட்டு நம்ம கீழே வந்து நம்ம பார்டர் ரோ போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 சுருக்கிற போடுற ரோ வந்து எப்படி நம்ம போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த ரோவில் நீங்கள் எத்தனை இடத்துல வந்து டிக்ரீஸ் பண்ணுறீங்களோ அதே இடத்துல அதே டைம்ஸ் தான் இங்கே நீங்கள் பண்ணணும். இங்கே அதிகமாக பண்ணிவிட்டு இங்கே கம்மியாக பண்ணிங்கன்னா ஒரு கால் சின்னதாகவும் ஒரு கால் பெருசாகவும் தெரியும். அதனால் இங்கே ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் வந்து அங்கங்கே ரேண்டமாக டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னா சேம் 5 டைம்ஸ் வந்து தான் நீங்கள் இங்கே டிக்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரோவில் எப்படி டிக்ரீஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அதனால் வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம எத்தனை தடவை நம்ம பண்ணுறோம் நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது. அதனால் வந்து நம்ம எத்தனை தடவை நம்ம இங்கே டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதே சேம் பேட்டர்ன் வந்து நீங்கள் இந்த சைட் ஃபாலோ பண்ணலாம். நான் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து 5 டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ரோவில் ரேண்டமாக அங்கங்கே பண்ணியிருக்கேன். இது நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம செயின் 3 பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் வந்து டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஏதாவது ஒரு 5 பிளேசஸில் மட்டும் நான் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். யான் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் விட்டு வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச் எடுக்கலாம். அதுக்கப்புறமா டோட்டலாக இருக்கிற 3 ஸ்டிச். இப்படி தான் நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா எப்போவுமே. இப்போ அங்கங்கே நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஸ்டிச்சு ஒர்க் பண்ணிவிட்டேன். நம்ம இன்னும் ஒரு 4 டைம் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ரேண்டமாக வந்து நம்ம ஏதாவது ஒரு 4 பிளேசஸில் வந்து நம்ம இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட குழந்தையோட ஷார்ட்ஸ் அளவு ஏதாவது எடுத்துக்கோங்க. அந்த அளவு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி காலை சுருக்கிக்கலாம். நம்ம நிறைய டிக்ரீஸ் பண்ணிட்டாலும் குழந்தைங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் குழந்தையோட அளவு வச்சு எப்போவுமே வந்து ஸ்டாண்டர்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க.
ரொம்ப டைட்டாக இருந்துட்டாலும் குழந்தைங்களுக்கு போடுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே விட்டுக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 மட்டும் வெளியில் எடுக்கிறோம். இன்னொன்று எடுத்துகிட்டோன்னா டபுள் க்ரோஷே ஓவர் ஆகிடும். அதனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். திருப்பி யான் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் உள்ளே விட்டு வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 லூப் இருக்குது, 3த்தையும் நம்ம ஒன்றா எடுக்கிறோம். இதுதான் வந்து நம்ம டூகெதர் டபுள் க்ரோஷே டூகெதர்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து இப்போ நான் 2 டைம்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு ரேண்டமாக அங்கங்கே வந்து ஒரு 5 டைம் மட்டும் 1 2 பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3 டைம்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரோ எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த ரோவோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம டாப் ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கடைசி ரோ ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ரோவில் பார்த்திங்கன்னா ரேண்டமாக நான் ஒரு 3 இடத்துல வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த ரோலையும் ஒர்க் பண்ணிக்க போகிறோம். செயின் 3 பண்ணிவிட்டு நம்ம எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிட்டே வரலாம். ஏதாவது ஒரு 3 இடத்துல மட்டும் ரேண்டமாக வந்துட்டு நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். திருப்பி யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் விட்டு வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு 2 அடுத்து இருக்கிற 3த்தையும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் ஒரு டைம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் இன்னும் ஒரு 2 டைம்ஸ் மட்டும் நான் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக வந்து நான் குட்டி ஷார்ட்ஸ் தான், அதனால் வந்துட்டு நான் இதோட டிக்ரீஸ் ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து இன்னும் பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நீங்கள் குறைக்கணுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 ரோ கூட நீங்கள் இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஒரே ரோலேயே வந்து நம்ம பல்காக நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பஃபியாக வந்துடும். ஒரு மாதிரி பஃப் ஆன மாதிரி குண்டாக வந்து பஃப் ஆன மாதிரி வந்துடும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம குறைச்சிக்கிறோம். அதனால தான் 5 போட்டேன். இப்போ அடுத்தது நான் 3 குறைச்சிருக்கேன். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஓகே, நான் இந்த ரோ வந்து ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம அடுத்து வந்து இந்த ரிப்பு ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் வந்து சுருக்கி கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து டாப் ஸ்டிச்சில் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இந்த ரிப்பு ஒர்க் பண்ண போகிறோம். இதே மாதிரி இந்த ரிப்பு வந்து நம்ம எத்தனை செயின் போட்டு ஒர்க் பண்ணுறோமோ அதே தான் அடுத்த காலுக்கும் ஒர்க் பண்ணோம். இப்போ நான் வந்து ஒரு 5 செயின்ஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5. நம்ம ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பேஸ்லேருந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்க போகிறோம். நம்ம இடுப்பு ரிப்பு ஒர்க் பண்ணோம் இல்லையா, சேம் பேட்டர்ன் தான். ஓகே, இந்த மாதிரி ஒர்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதில் தானே ஒர்க் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் கொண்டு வந்து நான் இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு 1 2 3 4 நம்ம மொத்தமாக வந்து 5 செயின் போட்டோம் இல்லையா. இப்போ நமக்கு வந்து 4 செயினை நம்ம ஒர்க் பண்ணணும். அதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரோலையும் வந்து 4 ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ முடிச்சுட்டு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோமோ இப்போ நான் இந்த ரோலை ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் போட்டுட்டு கொண்டு வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா செயின் 1 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கிறோம். டர்ன் பண்ணிவிட்டு பேக் லூப்பில் மட்டும் எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து ஓகே, இப்போ ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சில் தான் ஆரம்பித்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கிறோம். டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதே தான் வந்து நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டே இருக்க போகிறோம். ஃபுல்லாக நம்ம இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். கண்டினியூ பண்ணி கொண்டு வந்து கடைசியில் நம்ம கொண்டு வந்து நம்ம இங்கே வந்து தைச்சோம் இல்லையா, இடுப்பில் தைச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இல்லைனா ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் போட்டு நம்ம இந்த இடுப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த ரோம்பரோட நம்ம மேலே இருக்கு இல்லையா, இங்கே பாடிஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதோட பாடிஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 சைட்லேருந்தும் 4 ரிப்பு ஸ்கிப் பண்ணியிருக்கேன். 1 2 3 4th ஸ்டிச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4th ஸ்டிச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஸ்பேஸ் விட்டுட்டு மிடிலாக இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த 4th ரிப்பை விட்டுட்டு நான் அதுக்கப்புறத்துலேருந்து நான் இருக்கிறதுல ஆரம்பிக்க போகிறேன். மொத்தமாக 1 2 3 4 5 6 8 9
எனக்கு மொத்தமாக வந்து 11 ரிப் இருக்குது மிடில் ஆஃப் த இதில் வந்து. நான் இந்த ரிப்பில் தான் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வந்து யானை வந்து நம்ம அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட்டை பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிப் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஒரு செயின் 3 பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லா ஸ்பேஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரிப் இருக்கு இல்லையா, அது மேலே ஒர்க் பண்ணலை, அதுக்காக இப்போ இது உள்ளேயே 2 டபுள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிக்கிறேன். திருப்பி நெக்ஸ்ட் இதை வந்து அடுத்த 2 ஸ்பேஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறேன். ரிப்பு மேலே ஒர்க் பண்ணல. இப்போ அடுத்த 2 டபுள் க்ரோஷேவை இந்த ரிப்பு மேலே ஒர்க் பண்ணாமல் இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறேன். அடுத்தது இந்த ரிப்பு மேலே ஒர்க் பண்ணல, அது பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரிப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே. அந்த மாதிரி வந்து மார்க்கர் வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டிச்லேயும் வந்து 2 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ மார்க்கருக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்பேஸ் வரைக்கும் 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டே வந்திருக்கேன். டோட்டலாக வந்து இப்போ நமக்கு எத்தனை ஸ்டிச் இருக்குன்னு பார்க்கலாம். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24. நான் டோட்டலாக வந்து நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து டர்ன் பண்ணி இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டு நம்ம இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஒரு 4 இடத்துல மட்டும் வந்து நமக்கு கொஞ்சம் ரிப்பு மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஸ்பேஸில் வந்து நம்ம பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த 2 ஸ்டிச்சில் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே 2, அடுத்த 2 ஸ்டிச்சில் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம ராங் சைடில் ஒர்க் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் பேக் போஸ்ட் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட்டு ரோவில் ஃப்ரண்ட் போஸ்ட்டாக வரும், ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ணியிருக்கிறது பேக் போஸ்ட்டாக வரும். ஓகே, இப்போ நான் இப்படி தான் போட்டிருக்கேன். இப்போ இது நம்ம ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுறோம். இப்படி திருப்பி தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் வரப்போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இது 2ம் பல்ஜாகி இருக்கும், பேக் போஸ்ட் பண்ணியிருக்கிறது பேக்கில் இருக்கும். ஓகே, இப்போது அதே மாதிரி இப்போ 4 ஸ்டிச்சில் நம்ம 2 பேக் போஸ்ட்டு 2 ஃப்ரண்ட் போஸ்ட்டு 2 பேக் போஸ்ட் 2 4 6 ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி 6 ஸ்டிச்சை மட்டும் நம்ம இங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு மிடில் ஆஃப் த ஸ்பேஸில் எல்லா ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். திருப்பி கொண்டு வந்து இங்கே ரிப்பு ஒர்க் பண்ண போகிறோம். நான் இது வரைக்கும் டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு வந்துட்டு எண்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கடைசியாக நம்ம இந்த 6 ரோ இருக்கு இல்லையா, நம்ம இந்த 6 ஸ்டிச் இருக்கு இல்லையா, நம்ம அங்கே இப்போ வந்தாச்சு. நான் வந்து நடுவில் 12 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த இது போட்டோம் இல்லையா, அதை இப்போ போட போகிறோம். இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே 1 2, நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே 1 2, லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் நம்ம பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 அண்ட் 2. இதோட இந்த ரோ வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் ஒரு 2-3 ரோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து கிளியராக தெரியும். இது 2ம் பேக் போஸ்ட்டாக இருக்கும், இது வந்து ஃப்ரண்ட்டில் வரும், இது 2ம் இது வந்து பேக்காக இருக்கும். இப்போ நான் இதை வந்து இன்னும் ஒரு ரோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதையே தான் நம்ம வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ நம்ம அந்தளவுக்கு நம்ம அதை தான் கண்டினியூ பண்ணிட்டே இருக்க போகிறோம். இப்போ செயின் 1 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதை ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சை வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சையும் வந்து பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம போன ரோவில் எது ஃப்ரண்ட் பண்ணமோ அது இப்போ பேக்கில் வரும், பேக்கில் பண்ணதெல்லாம் ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ இது 2த்தையும் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம போன ரோவில் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே இப்போ பல்ஜாய் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பாருங்கள். இப்போது ரிமைனிங் இருக்கிற நடுவில் இருக்கிற 12 ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷே.
இந்த மாதிரி 12 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. இப்போது நம்ம இதில் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, இது ரெண்டுத்துலேயும் 2 பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, இது ரெண்டுத்துலேயும் 2 ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகே, இதே தாங்க ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரு ரோ ஃப்ரண்ட் போஸ்ட் போடுவோம், அடுத்த ரோ வந்து பேக் போஸ்ட் வரும், அந்த மாதிரி போட போகிறோம். இதை வந்து நம்ம எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதையே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் அந்த கால் ட்ரிப்பு போட்டோம் இல்லையா, அது வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் ஒரு செயின் ஒன் போட்டிருக்கேன். செயின் ஒன் போட்டு நம்ம டர்ன் பண்ணிவிட்டு இது எப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு செயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பேக் லூப்பு அண்ட் இந்த ரோவில் இருக்கிற ஒரு லூப், இது ரெண்டுத்துலேயும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லை சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணாலும் ஓகே, அது நம்மளோட இஷ்டம் தான். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டிச்சஸில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு, முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை உள்ளுக்குள்ளே விட்டு நம்ம வந்து உள்ளே ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கால் ரிப்பு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 2 லெக்கையும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் பேக்கில் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போது பேக்கில் பார்த்திங்கன்னா வந்து மிடில் ஆஃப் இருக்கிற 10 ஸ்டிச்சை மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 10 ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். 10 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது சும்மா வந்து ஒரு கொஞ்சம் அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நான் எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வந்திருக்கேன். போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை போட்டுக்கலாம். இது நம்மளோட இது தான். போட்டுட்டு நம்ம வந்து 5 ஸ்டிச்சில் மட்டும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் 5 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து நம்ம அடுத்த ரோப் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இந்த 5 ஸ்பேஸை விட்டு வச்சுருக்கேன். இப்போது நான் இது வந்து ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே ரோ தான், வேறு எதுவும் நான் ஸ்டிச்சஸ் எதுவும் ஃபாலோ பண்ணல. ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே ரோ தான். நான் இப்போ வந்து 10 ரோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 12 ரோஸ் கூட எடுத்துக்கலாம். 12 எடுத்துகிட்டு 6 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6ன்னு ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் 5 எடுத்திருக்கேன், இந்த பக்கம் 5 10 எடுத்திருக்கேன். அதனால் இந்த பக்கம் 5 இந்த ஷோல்டருக்கு 5 நான் இப்போ வந்து பிரிச்சிருக்கேன். இப்போது நம்ம வந்து இது எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி நம்ம இந்த சைடும் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் பண்ணிவிட்டு 5 ஸ்டிச்லேயும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ். நாலு 5 செயின் ஒன் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு அது மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அந்த மாதிரி வந்து நான் வந்து இது எவ்வளோ லாங் பண்ணியிருக்கணும் அதே லாங் அளவுக்கு நான் இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். நம்ம அடுத்தது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ நான் அந்த அளவுக்கு ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு பார்டர் மாதிரி ஒரு ஃபினிஷிங் வேணும் இல்லையா, அந்த பார்டர் போட்டு இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டிச்சில் நான் ஜாயின் பண்ணுறேன். இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். செயின் பண்ணிவிட்டு இதில் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் தான். பார்டருக்கு எல்லா ஸ்டிச்லேயும்
ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஃபுல்லாக இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரப்போகிறோம். முடிச்சு இங்கே வந்து செயின் ஒன் பண்ணி டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி இதில் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே வரப்போகிறோம். திருப்பி இங்கே வந்து இந்த வீயும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து நம்ம இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாக பார்டர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, நம்ம ரோம்பர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பண்ணோம் இல்லையா, நான் எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே பார்டர் கொடுத்து கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பட்டன் வந்து ஒரு சின்ன பட்டன் வந்து நம்ம பின்னாடி வந்தது இல்லையா அந்த ரோப்பில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம டபுள் க்ரோஷேவோட ஸ்பேஸ்லேயே வந்து போட்டுக்கிற மாதிரி நான் 2 பட்டன் கொடுத்து நான் வந்து இதை லாக் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இது ஃப்ரண்ட்டில் வந்து டெடி பியர் ஃபேஸ் வந்து ஆப்ஷனல் தான். நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு கேப் பண்ணியிருப்பேன். அந்த கேப்புக்கு வந்து நான் இதெல்லாம் செஞ்சு காட்டியிருப்பேன். நான் அந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கிறதுனால நான் இதை எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணி இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக விட்டாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் கொடுத்துருக்கேன். அட்ஜஸ்டபிளுக்காக கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால் வந்துட்டு இடுப்புக்காக வந்து நான் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்கேன். ஓகே, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.